Hi friends, welcome to VividTech. உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து யாராவது உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில். ஆனால் அது உங்கள் கேலரியில் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. இந்த ஒரு ப்ராப்ளமை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து வாட்ஸ்அப்பில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நம்மளுடைய மொபைல் கேலரியில் ஷோ ஆகாத ப்ராப்ளமை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோ சென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ உங்களால் வந்து வாட்ஸ்அப்லேயே அதை ப்ளே பண்ணி பார்க்க முடியுது, வியூ பண்ண முடியுது. ஆனால் கேலரியில் ஷோ ஆகலை. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சாட்டில் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க சேவ் ஆகலையோ அந்த சாட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த ப்ரொஃபைல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் உள்ள போயிருங்க. ப்ரொஃபைல் உள்ள போனதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் மீடியா விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து உங்களுக்கு ஷோ நியூலி டவுன்லோடட் மீடியா ஃப்ரம் திஸ் சாட் இன் யுவர் டிவைஸ் கேலரி அப்படின்னு காட்டும். ஸோ இதுக்கு வந்து எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. எஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய சாட்டில், அதாவது இது வரைக்கும் வந்து டவுன்லோட் பண்ணது எதுவுமே வராது கேலரிக்கு. இனிமே நீங்கள் வாட்ஸ்அப் சாட்டில் அந்த சாட்டில் டவுன்லோட் பண்ண போகிறது எல்லாம் கேலரியில் வந்து சேவ் ஆகும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பை யூஸ் பண்ணி குறிப்பிட்ட சாட்டில் இருந்து மட்டும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து கேலரிக்கு சேவ் ஆகலை அப்படின்னா உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர்ற எல்லா சாட்டில் கான்டாக்ட்ஸில் வர்ற ஃபோட்டோஸ் வீடியோஸுமே வந்து உங்கள் கேலரிக்கு சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு சாட்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயுமே பாருங்கள் மீடியா விசிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இப்படி எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமாவுமே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உள்ள கான்டாக்ட்ஸ் புதுசாக வர சாட்ஸில் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுற அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து உங்கள் கேலரிக்கு சேவ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நம்மளுடைய கேலரியில் ஷோ ஆகாத ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகுச்சான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.